ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப முக்கியமான சின்னதான தமிழ் வாக்கியங்களை நாம் கற்றுக்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. எல்லா சென்டென்ஸையும் நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கோங்க. இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, ஆகையால். ஆகையால் அப்படிங்கிறதான வார்த்தை நம்ம டெய்லி பேசக்கூடிய சென்டென்ஸில் நம்ம நிறைய வாட்டி நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த ஆகையால் அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு நம்ம இங்கிலீஷில் தேர்ஃபோர் அப்படின்னு சொல்லணும். தேர்ஃபோர் அப்படின்னா ஆகையால் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், என்றாலும். என்றாலும் இதை நம்ம இங்கிலீஷில் ஆல்தோ அப்படின்னு சொல்லணும். ஆல்தோ அப்படின்னா என்றாலும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இருந்த போதிலும். இருந்த போதிலும் இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஈவன் தோ. ஈவன் தோ அப்படின்னா இருந்த போதிலும். நெக்ஸ்ட் ஒன், இதற்கிடையில். இதற்கிடையில் இந்த தமிழ் வார்த்தைக்கு நம்ம இங்கிலீஷில் பை த பை அப்படின்னு சொல்லலாம். பை த பை, இதற்கிடையில். நெக்ஸ்ட் ஒன், எப்போதெல்லாம் அல்லது எப்பொழுதெல்லாம் இது நம்ம இங்கிலீஷில் whenever அப்படின்னு சொல்லணும். whenever, எப்பொழுதெல்லாம். நெக்ஸ்ட் ஒன், எவ்வளவு தூரம். எவ்வளவு தூரம் இது நம்ம இங்கிலீஷில் how far அப்படின்னு கேட்கணும். how far, எவ்வளவு தூரம், அந்த இடத்துக்கு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிலாம் நம்ம நிறைய சென்டென்ஸ் நம்ம கண்டிப்பாகவே பேசுவோம் இல்லையா? ஸோ இந்த எவ்வளவு தூரம் அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷில் how far. நெக்ஸ்ட் ஒன், அதை கண்டுபிடி. அதை கண்டுபிடி இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? அதை கண்டுபிடி. ஃபைண்ட் தட். ஃபைண்ட் தட், அதை கண்டுபிடி. கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபைண்ட் அப்படின்னு சொல்லணும். தட் அப்படின்னா அதை அப்படின்னு அர்த்தம். அதை கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபைண்ட் தட். நெக்ஸ்ட் ஒன், அது போல. அது போல இந்த தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷில் லைக் தட். லைக் தட், அது போல. நெக்ஸ்ட் ஒன், திரும்ப திரும்ப. திரும்ப திரும்ப இது நம்ம இங்கிலீஷில் ஓவர் அண்ட் ஓவர் அப்படின்னு சொல்லணும். ஓவர் அண்ட் ஓவர், திரும்ப திரும்ப. நெக்ஸ்ட் ஒன், இன்னும் ஒன்று. இன்னும் ஒன்று இதை நம்ம இங்கிலீஷில் ஒன் மோர் அப்படின்னு சொல்லணும். ஒன் மோர் அப்படின்னா இன்னும் ஒன்று. நெக்ஸ்ட் ஒன், இன்னொரு முறை. இன்னொரு முறை, ஒன்ஸ் மோர். ஒன்ஸ் மோர், இன்னொரு முறை. நெக்ஸ்ட் ஒன், குறைந்தபட்சம். குறைந்தபட்சம் இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? குறைந்தபட்சம். அட்லீஸ்ட். அட்லீஸ்ட், குறைந்தபட்சம். நெக்ஸ்ட் ஒன், அதிகபட்சம் இது எப்படி சொல்லலாம்? அதிகபட்சம். அட்மோஸ்ட். அட்மோஸ்ட், அதிகபட்சம். நெக்ஸ்ட் ஒன், கடைசியில். கடைசியில் இதை நம்ம இங்கிலீஷில் அட் லாஸ்ட். அட் லாஸ்ட், கடைசியில். நெக்ஸ்ட் ஒன், எப்பொழுதும். எப்பொழுதும் இந்த தமிழ் வார்த்தையை நம்ம ஃபார் எவர் அப்படின்னு சொல்லணும். ஃபார் எவர், எப்பொழுதும். நெக்ஸ்ட் ஒன், எனினும். எனினும் இந்த தமிழ் வார்த்தையை நாம் இங்கிலீஷில் ஹவ் எவர் அப்படின்னு சொல்லணும். ஹவ் எவர், எனினும். நெக்ஸ்ட் ஒன், எதுவாயினும். எதுவாயினும் இதை நம்ம இங்கிலீஷில் வாட் எவர். வாட் எவர், எதுவாயினும். நெக்ஸ்ட் ஒன், வேறு எங்கு. வேறு எங்கு இந்த தமிழ் வார்த்தையை நம்ம இங்கிலீஷில் வேர் எவர் அப்படின்னு சொல்லணும். வேர் எவர் அப்படின்னா வேறு எங்கு. நெக்ஸ்ட் ஒன், அதற்கு பதிலாக. அதற்கு பதிலாக இந்த வார்த்தையை நாம் இங்கிலீஷில் இன்ஸ்டெட் அப்படின்னு சொல்லணும். இன்ஸ்டெட் அப்படின்னா அதற்கு பதிலாக. நெக்ஸ்ட் ஒன், அதனால் என்ன. அதனால் என்ன இது எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஸோ வாட். ஸோ வாட், அதனால் என்ன. நெக்ஸ்ட் ஒன், ஏனெனில். ஏனெனில் இந்த தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷில் பிகாஸ். பிகாஸ் அப்படின்னா ஏனெனில். நெக்ஸ்ட் ஒன், இப்போதான். இப்போதான் இதை நம்ம இங்கிலீஷில் ஜஸ்ட் நவ் அப்படின்னு சொல்லணும். ஜஸ்ட் நவ் அப்படின்னா இப்போ தான் அல்லது இப்பொழுது தான். நெக்ஸ்ட் ஒன்,
இப்பொழுது வரை, இப்பொழுது வரை அல்லது இப்ப வரை இந்த மாதிரி தமிழ் வார்த்தைகள்லாம் நம்ம டெய்லி பேசுவோம் இல்லையா? இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா until now, until now, until அப்படின்னா வரை அப்படின்னு அர்த்தம். இப்பொழுது வரை அப்படின்னு சொல்கிறதுக்கு until now. நெக்ஸ்ட் ஒன் பின்னர், பின்னர் இதை நம்ம இங்கிலீஷில் லேட்டர் அப்படின்னு சொல்லணும். லேட்டர் அப்படின்னா பின்னர். நெக்ஸ்ட் ஒன் தொடர்ந்து செய், தொடர்ந்து செய் இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா கேரி ஆன், கேரி ஆன் தொடர்ந்து செய். நெக்ஸ்ட் ஒன் திருப்பி கொடு, திருப்பி கொடு இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா கிவ் பேக், கிவ் பேக் திருப்பி கொடு. நெக்ஸ்ட் ஒன் திரும்பி வா, திரும்பி வா இதை எப்படி சொல்லலாம் திரும்பி வா கம் பேக், கம் பேக் திரும்பி வா. நெக்ஸ்ட் ஒன் அதிகம் இல்லை, அதிகம் இல்லை இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா நாட் மச், நாட் மச் அதிகம் இல்லை. நெக்ஸ்ட் ஒன் இன்னும் இல்லை, இன்னும் இல்லை இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா நாட் yet, நாட் yet இன்னும் இல்லை. இன்னும் அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷில் yet அப்படின்னு சொல்லணும். இல்லை அப்படிங்கிறதுக்கு நாட். ஸோ இன்னும் இல்லை இதை நம்ம இங்கிலீஷில் சொல்லும் பொழுது நாட் yet அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் இதை நம்ம இங்கிலீஷில் ஐ நோ அப்படின்னு சொல்லணும். ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஒன் எனக்கு தெரியாது இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியாது. நெக்ஸ்ட் ஒன் உண்மையாக, உண்மையாக இதை நம்ம இங்கிலீஷில் இன்ஃபேக்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் அப்படின்னா உண்மையாக. நெக்ஸ்ட் ஒன் எப்பொழுதும், எப்பொழுதும் இந்த தமிழ் வார்த்தைக்கு நாம் இங்கிலீஷில் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லணும். ஆல்வேஸ் அப்படின்னா எப்பொழுதும். சாதாரணமாக, சாதாரணமாக இந்த தமிழ் வார்த்தையை நாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா நார்மலி, நார்மலி அப்படின்னா சாதாரணமாக. நெக்ஸ்ட் ஒன் தைரியம், தைரியம் இதை நாம் இங்கிலீஷில் பிரேவ் அப்படின்னு சொல்லணும். பிரேவ் அப்படின்னா தைரியம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் அந்த இடத்திலேயே, அந்த இடத்திலேயே இந்த தமிழ் வார்த்தைக்கு நாம் இங்கிலீஷில் ஆன் த ஸ்பாட் அப்படின்னு சொல்லணும். ஆன் த ஸ்பாட் அந்த இடத்திலேயே. நெக்ஸ்ட் ஒன் தவறாமல், தவறாமல் இந்த தமிழ் வார்த்தையை நாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா வித்தவுட் ஃபெயில், வித்தவுட் ஃபெயில் தவறாமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.